இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கு. நேற்று இரவு இஸ்ரேல் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்யூஷா வகை ராக்கெட்டுகளை ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. லெபனான்ல இருக்கிற ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் நிதியுதவி கொடுத்துட்டு இருக்காங்க. லெபனான்ல தெற்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகத்தான் 12க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுது. ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெபனான்ல இருந்து எய்ன் செடீம் அப்படிங்கிற பகுதியை நோக்கி 35க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல எந்த சேதமும் ஏற்படல. ராக்கெட் ஏவியதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்ததா ஈரான்ல இருக்கிற இஸ்ஃபஹான் மாகாணத்துல கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்தின ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் குறித்து இப்போது சில கூடுதல் தகவல் வெளியாகி உள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில சில காலமாகவே பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருதுன்னு அனைவருக்குமே தெரியும். ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் வெடிச்சிருக்கு. முதலில் சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகத்துல நடத்தப்பட்ட தாக்குதல்ல சில ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இதனால கொந்தளித்த ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியா ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. இதற்கு இஸ்ரேல் மீண்டும் கடந்த வாரம் பதிலடி கொடுத்தது. ஈரானோட இஸ்ஃபஹான் மாகாணத்துல இஸ்ரேல் பெரிய அளவுல தாக்குதலை நடத்தினாங்க. ஈரானின் அணுசக்தி நிலையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. அமெரிக்காவும் கூட இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தினதா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு நாங்க பதிலடி கொடுத்தோம், இஸ்ஃபஹான் பகுதியில தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஈரானுடைய அணுசக்தி நிலையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதா எங்கேயுமே சொல்லல. சர்வதேச ஊடகங்கள் இந்த தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் போட்டோக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இஸ்ஃபஹான் சர்வதேச விமான நிலையத்துடைய வடகிழக்கு பகுதியில ரஷ்யாவோட S-300 ஏவுகணைகள் இருக்கிறது அந்த சேட்டலைட் படத்துல தெளிவா தெரியுது. சேட்டலைட் படங்கள்ல இந்த S-300 இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது போக நடன்ஸ் அப்படிங்கிற அணுமின் நிலையமும் கூட அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு வடக்கே அமைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு சென்சிட்டிவான பகுதியிலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பிலும் சரி ரேடாரிலும் சிக்காமையே இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தி உள்ளது அப்படிங்கிறது இதன் மூலமா உறுதியாகி இருக்கு. அதுவும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய பகுதியை தாக்கி இருக்கு. இருந்தாலும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பெரிய அளவுல தாக்குதலை நடத்தவில்லை அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இது தொடர்பா ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட வான்வெளியில எந்த ஒரு பொருளும் நுழையவே இல்லை, மேலும் இங்கே இது போன்ற ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் சேட்டலைட் படங்கள்ல தாக்குதலால் சேதம் ஏற்பட்டது உறுதியானாலும் கூட அதை ஈரான் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா S-300 அமைப்பை குறிவைத்துதான் நடத்தப்பட்ட மாதிரி தெரியுது. இதனால S-300 பாதுகாப்பு அமைப்போட ரேடார் கூட சேதமடைஞ்சதாதான் கூறப்படுது. இதுதான் ஒரு தாக்குதலின் போது ஏவுகணைக்கு வழிகாட்டுவதற்கு முக்கியமா பயன்படுது. இருப்பினும் ஏவுகணை அமைப்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தின தாக்குதலின் முழுமையான சேதம் குறித்த தகவல்கள் இன்னும் எதுவுமே தெளிவா தெரியல. ஏன்னா இரு தரப்புமே அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலையும் கூற மறுக்கிறதுனால இஸ்ரேல் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரியாமலேயே தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த சேட்டலைட் இமேஜஸ் வெளியானதை வச்சு மட்டும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கு. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.